அடிக்கிறான், இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மத்தவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகானாமா, அதுக்கு அவன் ஒர்க் அவுட் பண்ண. காதல் வந்து இப்ப இல்ல, இருந்தது. என்னடா பண்றீங்க? வந்து கிரிக்கெட் விளையாட நாங்க வந்திருக்கோம். மௌலி நான் காமிக்கிறேன், வா என் கூட வா. நல்லா பார்த்தனா இந்த இலைகளுக்கு நடுவுல வந்து உட்காந்து போன் பேசிட்டு இருக்கானா. நீங்க சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன்? நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னா தானே என்னால சாப்பிட முடியும். ஐயோ நான் சாப்பிட்டேன், உடனே போய் சாப்பிடுங்க. உடனே சாப்பிடுங்க. வணக்கம் வணக்கம் மாமா. சந்தோஷமா இருக்கு மாமா. சந்தோஷமா இருக்கா? நன்றி நன்றி. அங்க பாத்து வேற வணக்கத்தை. உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லிட்டு அப்படியே பேமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. வடை ஏதுடா? படா 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 படா. ஏய் அது போண்டாடா. போண்டாடா இது. லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். போண்டா. அண்ணன் போடுற கார போண்டாக்கு நான் கடிமை. ஆனா அந்த கடைக்கு நான் வந்தேன், இப்பதான் வரேன். வெல்கம் டு போண்டா இல்ல டாடி வ்ளாக்ஸ். டாடி ஏன் வரலன்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். எங்க டாடியை காணோன்ட்டு. டாடியால அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வர முடியல. ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. டாடிக்கு பதிலா இன்னைக்கு நமக்கு டாடியா இருக்க போது நம்ம மவன் தான். இன்னொரு 5 நிமிஷம் தான் போயிடுவேன். துப்பாக்கி வந்து எப்பவுமே வந்து பவர் ஹவுஸ் மாதிரி. அதாவது என்னன்னா இங்கிலீஷ் சாப்பிடலாம் பேசக்கூட தெரியாது. மாப்பிள்ள பவர் ஹவுஸ்னா ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. பவர் ஹவுஸ்னா ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. சக்தியின் கூடம் 2 ஓவருக்கு மட்டும் 2 ஓவர் தான் நம்ம ஆளு. 2 ஓவர் சேரான அடி அடிப்பான், சொல்லட்டுவான். திடீர்னு பார்த்தா இருக்க மாட்டான், திடீர்னு பார்த்தா கீழே கிடப்பான். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏ டாமி எந்திரி. ஏய் இன்னைக்கு நான் vlog என்னன்னா கிரிக்கெட் vlog. அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம். ஈஸியான டீம். இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இந்த மேட்ச் மொத்தமாவே 7 பேர் தான் வந்துறோம். ஒருத்தங்கிட்ட வந்து பொறுப்பு படிச்சா 6 மணிக்கு தான் கிளப்பிட்டு இருக்கிற சொன்னா. அதாவது 6:20க்கு கிரவுண்டுக்கு வர சொன்னா புறம்போக்கு 6 மணிக்கு தான் எனக்கு பஸ்ஸே இருக்குன்றான். மேட்ச் கேன்சல் தான், எல்லாம் வீட்டுக்கு போகும். இவனுக்கு இப்படி ஹிஸ்டரி விளையாடுங்களா? உங்க இஷ்டத்துல விளையாட முடியாது. கீழ உட்காரு, கீழ சோஃபா இருக்கும். அவனை கூட்டு போய் வீட்லயே அவத்துல விட்டுறா. மெரினா விட்டுருவா. மறுநாள் விட்டா என்ன பண்ண போறா? யாரா அந்த பையன்? ஏய் அக்கா வந்திருக்கேன்டா ஒரு தடவை சொல்றா. அக்கா வந்திருக்கேன்டா. அக்கா இல்லாம தலைக்கெல்லாம் ஆடுறீங்களாடா? இப்பெல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப அம்யூஸ்மெண்டா இருக்கு. கடிக்க மாட்டா. ஏய் கடிக்கண்டா. டேய் மவனே மவனே ஊசி போட முடியாது. ஆமா மவனே. ஏங்கிட்டேன்டா குடுக்குற. யாரும் கேட்டாங்களே குடு குடு எனக்கு வரவாடா. அந்த பைய போடா. இங்க இருந்தா இவ்வளவு நேரம் ஒரு முக்கியமான கால் வந்து சொல்லி போயிட்டான். இதுதான் வாழ்க்கை. நடிக்கிறான், இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மத்தவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகானாமா, அதுக்கு அவன் ஒர்க் அவுட் பண்ணு. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வேணுமா? எதுக்கு ஒண்ணா மாப்பிள்ள வந்து ஒரு வகையான காதல் அவசரம், அதுக்காக போயிருக்கான். நமக்கு எதா இருக்கா? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். அதாவது என் ஸ்டோரியில நான் தான் வில்லனு. ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு தான், நல்ல கேரக்டர், எல்லாமே சூப்பர், எல்லாம் ஓகே. எனக்கு தான் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நானும் அந்த பொண்ணு வந்து கிளாஸ் ரெப் தான், நல்ல ஃப்ரெண்டு தான் 2 பேரும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வாட்ஸ்அப் டிபிலயோ ஸ்டேட்டஸ்லயோ வந்து அந்த இந்த படம் இருக்கும்ல, அவன் ஜிவி பிரகாஷ் படம் ஒண்ணு, டார்லிங் படம் வந்து, அதுல வந்து மிக்கி கல்ராணி வந்து அந்த உன் விழிகளில் விழுந்த அந்த பாட்டு அது வச்சிருந்தா. நான் சும்மா ஃப்ரெண்டு தானே, என்னம்மா யாராவது லவ் பண்றியா, சேர்த்து வைக்கணுமா, சொல்லி பண்ணிடலாம், சிறப்பா பண்ணிடலாம். ஆமா லவ் பண்றேன், யாருன்னு கேட்டா உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு சொல்லிட்டான்.
எனக்கு ஒன்றும் புரியல. நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசினேன் இது மாதிரி இல்லை வேணாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈவென்ச்சுவலா வந்து நானே ஓகே சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி அந்த டைமை வந்து எனக்கு மேனேஜ் பண்ண தெரியல. இப்போ வந்து அதாவது எக்ஸாம்பிளுக்கு இவன் இருக்கானா, இப்ப இவன் லவ் பண்ணதப்ப ஆபீஸ் முடிச்சோடனே என் தலைவன் வந்து இது போவான் கிண்டி எப்படியாவது மெட்ரோ பிடிச்சி போயிடுவான், என்ன பண்ணியாவது போயிடுவான் மாப்பிள்ள. அந்த மாதிரி எனக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது எனக்கு சுத்தமா வந்து கிடையாது. யார் யாருக்கு எவ்வளவு டைம் இது பண்றது. அதனால என்ன இருந்தா எனக்கு வந்து ஒரு மாதிரி மென்டல் ஸ்டேட்ல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். முன்னாடி வந்து நம்ம ரொம்ப டைம் இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ஃப்ரீயா இருந்தோம். இப்ப என்ன ஒரு மாதிரி ஸ்டபனா இருக்குமே, நம்ம தலைமையில தூக்கி எதே வச்ச மாதிரி இருக்கு, எதுக்குமே ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இல்ல வேணா எனக்கு என்னமோ செட் ஆகும் தோணல. அப்பயுமே வந்து என்ன சொன்னா வந்து ரொம்ப மெச்சூர்டா வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மெச்சூர்டா இல்ல, நீ இப்போதைக்கு நீ வேற ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்க, நீ வந்து தெளிவா யோசிக்கல, நீ வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு, இப்பயே நீ முடிவை சொல்லாத. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி நோஸ் தி ரெஸ்ட். ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றது, எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் சைட் அடிப்பேன். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா 1 hour later. எங்கம்மா போயிட்டு வர? டேய் வெல்கமே இங்க முடிஞ்சிச்சிங்க, வா எங்க போயிட்டு வர? வெல்கம் கொடுத்ததே அவன்தான்டா. ஒரு போண்டா பசிது சாப்பிட்டு வந்தேன். உண்மையா சொல்றா, உண்மையா சொல்லு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சரி ஃபோன் வந்துச்சு, கிரவுண்டுக்கு போய் ஒரு ஆட்டத்தை போட்டுற வேண்டியதான். ஆளே வரலீங்களே, ஆள் வரல. சரி நம்ம போய் வெயிட் பண்ணலாம் கிரவுண்டுக்கு. திரும்பி டான்ஸ் பண்ண போடு. ஜூம் வரான்டா, வரான் ஏண்டா பொச்சி கேஸ் ஜூமிங் போறேன். few minutes later. ஒரு 3 மேட்ச் 2 மேட்ச் போடலாமா? அதான் பேட்டிங் ஆட போறோம். ஃபர்ஸ்ட் இறங்க போறது ஓப்பனிங் சேவாக்கு தான் நினைக்கிறேன். ஓப்பனிங் சேவாக்குதா எப்பவுமே. புது டைம் பத்தாத. ஏய் நைட் ஷிஃப்ட் கரிசனம் காட்டுங்கடா. 2 மேட்ச் சரி குடுக்குறது குடு 2 மேட்ச் முடிஞ்சா விளையாடலாம். 2 ஓவர் தான் ஆடி. சரி ஏய் அவன் தீவிரமா விளையாடுறான். ஏய் டப்பு ஆரம்பிடா போ. ஓகே நைட்டு ஃபுல்லா யோசிச்சு ஏதோ சொல்றேன்னு சொல்லி காலையில இருந்து தொந்தரவு பண்ணிருந்தான். என்ன கேட்டா அதுல எத்தனை பேர் கிரிக்கெட் பார்க்கலாம்? 3 கோடி பாரஸ்டியார் லேடிஸ் விட்டுறேன் செட்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. அதுல பாதி பேராது இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். நானும் இன்னமோ சொல்ல போறான்னு நினைச்சேன்டா. டெலிட் பண்ணுங்க. ரொம்ப டென்ஷன்.
டிங் 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 கொடுக்க போறேன் வின் பண்ணிட்டோம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அதாவது டாடி அண்ட் கோவோட நியூ இயர் பாய்ஸ் வந்து சூப்பராகவே ஆடுறானுங்க. அருமையான வந்து கேப்டன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா வந்து விளையாடுங்க. அந்த பேட் தனியா விளையாட விடு. சரி பாய் பாய், எண்டிங் நாங்க போயிட்டு வரோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாடி vlogs and DC team, DNC team. அண்ணா வேற பசங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா.